அவமானம் வாழ்க்கையின் மிகப்பெரிய பொக்கிஷமாக நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம். அவமானம். அவமானத்துக்கு திரும்பி கோவப்பட்டீங்கன்னா அவமானத்துக்கு பதில் சாதனை தான் பதிலாக. அவமானப்பட்டீங்கன்னா அது என்ன செய்யும்? நான் உள்ள அவமானப்பட்ட அழுகாத பேசாம கொல்லப்படி, இதுக்கு பதில் ஒன்று இருக்கு, அதை செய்வோம். வாழ்ந்து காட்டுதல். வாழ்ந்து காட்டுதலை விட மிகப்பெரிய பழி வாங்குதல் எதுவுமே கிடையாது. வாழ்ந்து காட்டுதல். இதுக்குதான் இந்த எல்லா கொண்டாட்டத்தையும் கொண்டாடி காலங்காத்தால 4:30 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு படப்பட எல்லா வேலையும் பார்த்துட்டு மறுபடியும் வேலை ஓடுறதுக்கு ஒரே காரணம் இந்த வாழ்ந்து காட்டும் தன்மைக்காக தான். அப்ப வாழ்ந்து காட்டுறதுல எல்லாம் தெரியும் சார், ஆனா ஃபார்முலா தெரியல. எங்கேயோ நான் இடிக்கிறேன், எங்கேயோ நான் பண்றேன், எல்லாம் நான் உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், மனசெல்லாம் கரெக்டா தான் இருக்கு, எல்லாமே இருக்குன்னா ஏன் என் தொழிலில் நான் மேலே வர முடியவில்லை, இல்ல இன்னும் நல்லா பெட்டரா பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லித்தரவா? பண்ணா ஓகேயா? ஒருத்தர் கை தூக்குறாங்க, சொல்லித்தரதா? ஓகே, தேங்க்யூ. கிளாஸ் மாதிரி நடத்த வேண்டியது. ஓகே, ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ்கேப். நான் ஒரு ABCDE போட சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இது எஸ்கேப்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ESCAPE, எஸ்கேப். எஸ்கேப் எதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்? வறுமையில இருந்து எஸ்கேப் ஆகணும், அவமானத்துல இருந்து எஸ்கேப் ஆகணும். எவ்வளவு விஷயங்கள் நம்மளை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் இருந்து எஸ்கேப் ஆகணும். பிரச்சனைக்கு என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகணும். நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சிக்கு நம்ம போகணும் அப்படின்னா இந்த எஸ்கேப்பை ஃபாலோ பண்ணணும். என்விரான்மெண்ட் அவேர்னஸ். எந்த இடத்துல எல்லாம் யாரை சந்திச்சாலும் எங்க பார்த்தாலும் என்ன பண்ணாலும் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் தொழிலுக்கு அங்க ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு யோசிக்கப்படுகிறதா என்விரான்மெண்ட். ஒரு பிளைட், ஒரு அமெரிக்கன், ஒரு ஜாப்பனீஸ், ஒரு இந்தியன் உட்கார்ந்துருக்காங்க 3 பக்கத்து சீட்ல. அந்த பிளைட்டுக்குள்ள எப்படியோ ஒரு வந்துருச்சு. தட்டி விட்டான். ஜப்பான்காரன் முன்னாடி அது இதுக்கப்புறம் இவன்ட்ட போக கூடாது அப்படின்னு சொல்லி ஜப்பான்காரன் வந்துச்சு. டப்புன்னு அடிச்சா வாயில போட்டான். அடுத்த சொந்தக்காரங்க சொல்லி அடிச்சது இன்னொரு கீ பாத்துருச்சு. ஐயோ போனா அடிச்சு தின்னுமா அப்படி இந்தியாக்காரன் வந்துச்சு. அவன் டப்புன்னு பிடிச்சு கையில வச்சுக்கிட்டான். அடுத்த ஒரு வருது, பிடிச்சு கையில வச்சுக்கிட்டான். அடுத்த வருது, கையில வச்சு ஒரு 5 வந்துச்சு. 5 கையில வச்சுக்கிட்டான். ஜப்பான்காரன் சொன்னான், $5 $1 காசு கொடுத்தான். It is called environment awareness. சூழலை புரிந்து கொள்ளுதல். ரைட், இவனுக்கு தான் தேவைப்படுதுல்ல. ஐயா என்ன இப்ப நம்ம புத்தி எப்படி இருக்கு? ஐயா என்ன ஏன் பிடிச்சி சாப்பிடுறான், குறக்கூடாது அப்படி இல்லை, நீ வாங்கி கொடு அவனுக்கு முடிச்சு போச்சு. That is called